7 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். 2 ஆண்டு காலம் அவர் தலைமறைவு வாழ்க்கை நடத்திய போது ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் அவரை கண்டுபிடித்து கைது செய்து ஒரு குன்றின் சரிவிலே கொண்டு போய் நிறுத்தி சகிக்க முடியாத, நாம் கற்பனை செய்ய முடியாத சித்திரவதைகளை செய்தனர். அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். அலறவில்லை, கூச்சலிடவில்லை, போதும் என்று சொல்லவில்லை. அது உச்சக்கட்டமாகத்தான் அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை தெற்கு சீமைக்கே உரியவர்களினுடைய அடையாளமாக அடர்ந்த முறுக்கு மீசை அந்த அண்ணன் நல்லகனுடைய முகத்தில் இருந்ததை கண்டு சகிக்காத அந்த கொடிய விலங்குகளை விட மோசமான மனம் படைத்த காவல்துறையினர் அந்த மீசையினுடைய ஒவ்வொரு ரோமத்தையும் பிடுங்கி அதிலே கொண்டாட்டம் நடத்தினார்கள். அவர் வாயாலேயே என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார் எப்படி நடந்தது என்று. சிறை வாழ்க்கையை தவ வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய அனைத்து போராட்டங்களில் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய, பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமை கொடியை உயர்த்தி நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றதோடு அவருக்கு பெண் கொடுத்த மாமனார் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி சீமையில் நடக்கக்கூடாத சாதிக்கலவரம் உண்டு. அவரது மாமனார் படுத்திருந்த இடத்திலேயே படுகொலை செய்யப்பட்ட போது அங்கு சென்று மாமனாரின் பூதவுடலுக்கு பக்கத்தில் போய் நிற்காமல் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருந்த நெல்லை மாவட்டத்தின் பிரிதொரு பகுதியிலே போராட்டத்திலே போய் கலந்து கொண்டவர்.